கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே 40 நாளும் நாம் சிலுவை தியானம் அதிகால வேளையிலே உபவாச நாட்களிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதுக்கு முன்பாக சிலுவையை சகித்தார். அவமானத்தை எண்ணவில்லை. முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். கிருபாதர வழியா வெளிப்பட்டார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திலே வாழிற ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தின் பொருட்டு கவர்மெண்ட் வேலை, இவ்வளோ சம்பளம், இந்த பொசிஷன், இந்த பதவி அப்படிம்பாங்க. காலேஜ் படிக்கும்போதே எக்ஸாம் எழுதும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதுவாங்க. என்னன்னு கேட்டா, நான் இந்த போஸ்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும், இந்த போஸ்ட்டுக்காக நான் விழித்திருந்து படிக்கிறேன் அப்படிம்பாங்க. 12th நல்ல மார்க் வேணும் அப்படின்னா பிள்ளைகள் இரவும் பகலுமா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பிதாவுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இடத்துல போகணும் அப்படின்னா பூமியில இருக்க எல்லா ஜனங்களுடைய பாவம், அக்கிரமம், மீறுதல், எல்லாருடைய சாபம், நம்ம எல்லாருடைய நோய், எல்லாருடைய பலவீனம், துக்கம், நிந்தை, அவமானம் எல்லாம் தாமே சுமந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவமான சின்னந்தான், ஆனா சகித்தார். முள்முடி ஏற்றுக்கொண்டார், காயப்பட்டார், எல்லாம் ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நமக்காக. ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் சிலுவை தியானத்திலே நம்ம என்ன தருமா கற்றுக்கொள்ளணும்? நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து கொண்டார். பொறுமையோடு சகித்து கொண்டார்.
ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழு அதிகாரம் முழுவதும் வாசித்தால் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி பாடுபட்டார் என்பதை அந்த முழு அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பிதாவாகிய தேவன் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்து மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்திலே அவர் நொறுக்கப்பட்டும் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். யாருக்காக? நமக்காக. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சிலுவை சகித்து கொண்டார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சத்தமிடாம இருந்தார் அப்படிம்பாங்க. அமைதியா இருந்தார். சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல். இந்த கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தருக்காக வாழணும். ஒரு குடும்பம் கர்த்தருக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை, சந்தோஷம், இந்த கிஃப்ட் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வேணும். அப்படின்னா நம்ம மெய்யான தெய்வத்தை தொழுவணும். விக்கிரத்துக்குள்ளேயோ இந்த கடைசி காலத்துல என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுல சிலை வழிபாடு வந்துடும், உலக வழிபாடு வந்துடும், எல்லாம் உள்ள வந்துடும். ஒரு காலத்தில் அறியாம இருந்திருக்கலாம். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்ந்தால் ஆசீர்வாதம். சிலுவை சகித்து அவமானத்தை எண்ணாமல் ஒரு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சின்ன உபத்திரம், சின்ன பாடு. இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு, அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம பரலோகத்துக்கு போகணுமா? சீசர்கள் அப்படின்னாலே அநேக உபத்திரங்கள் வழியாக தான் நம்ம பரலோகத்துல போறோம். காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பேசும்போது தெரியும். புருஷன் சரியில்லைம்பாங்க, பிள்ளை சரியில்லைம்பாங்க, மாமியார் சரியில்லைம்பாங்க, மருமக சரியில்லைம்பாங்க, மருமகன் சரியில்லைம்பாங்க, பிள்ளை இல்லைம்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல், ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு காரியம். வியாபாரத்தில் நஷ்டம்பாங்க, பக்கத்தில் ஒரு போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டும்பாங்க, பக்கத்து வீடு பிரச்சனை அப்படிம்பாங்க, இடம் பிரச்சனைம்பாங்க, சொத்து பிரச்சனைம்பாங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த வீடு பிரச்சனை அப்படிம்பாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கு, ஒரு நாட்டில் பயமாக இருக்குது, ஒரு நாட்டில் குண்டு போட்டுட்ருக்குறாங்க, ஒரு நாட்டில் அடுத்தாப்புல என்ன நடக்குன்னு சொல்லி பயத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு சூழ்நிலை. இதுக்கு நடுவில் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே இருக்கிற இடத்துல முழங்கால போட்டுருங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இந்த நாள் எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, நாங்கள் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும்ப்பா.
நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில காலில் முழங்கால் போடுறோம் தேவனுக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை அவருக்கு தெரியும், நம்ம குடும்பத்தில் என்ன போராட்டம் அவருக்கு தெரியும். அதனால யாரும் காலை தூங்கி எந்திரிச்ச உடனே ஆனால் என் வீட்டில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாமே தேவனுக்கு தெரியும்ப்பா. நம்ம எதை குறித்து யோசிக்க வேண்டாம். நம்ம தேவனோட சமூகத்தில் இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் என்னென்ன காரியம் இருக்கு எல்லாமே தேவன் ஆசீர்வதிப்பார். அது எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி. என் வாழ்க்கையிலே நான் விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், மனுஷனை நம்பி லட்ச லட்சமாக கொடுத்துருக்கேன். அது எல்லாம் சீன்னு சொல்லி வெறுத்து 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். பரவாயில்ல, சொந்த வீடெல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்தேன். பரவாயில்ல, அவமானம் நிந்தை எல்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வாழணும், நான் அவருக்காக வாழணும், கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும். மிஷினரியா போன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சர்ச்சில் வேலை கொடுத்தாரு, சந்தோஷமா செஞ்சேன். மறுபடியும் அபிஷேகம் பண்ணார், பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சாரு. முழு நேரம் ஊழியம் பண்ண தேவன் கிருபை தந்திருக்காரு. தேவன் அருள் அப்ப மினிஸ்டர் இருக்காரு. பல பாடுகள் வழியா வரும்போது நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம், யாராவது நம்மளை தப்பா பேசுறாங்களா, இதெல்லாம் துருதி போட்டுருணும். நல்லா இருந்தால் ஒரு பேச்சு பேசுவாங்க, நல்லா இல்லைன்னாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க, நன்மை செஞ்சாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க, எப்படி வாழ்ந்தாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க. இதான் உலகம். நம்ம கர்த்தருக்காக நம்ம அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வார்த்தைக்கு கீழ்படி எனக்கு கிருபை தாங்கப்பா. உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கேளுங்களேன். உண்மை போல மாறணும்ப்பா, உண்மை போல நாங்க மாறணும்ப்பா, உங்களை பார்க்கணும்ப்பா, கர்த்தரை தரிசிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டால் நம்ம குடும்பம் சகல காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படும். காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன். அப்பா, உங்களை நான் பார்க்கணும், நான் கர்த்தரை தரிசிக்கணும், நான் உண்மை முகமுகமா தரிசிக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்காக தானப்பா சிலுவை சகித்தீங்க, எங்களோட அவமானத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சகித்தீங்களாப்பா, எங்களுக்காக தானப்பா. எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டார். அடுத்த வசனத்திலே, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு நிறையருடைய ஆத்துமாவில் என்ன இருக்கு அப்படின்னா சோர்வு. ஆத்துமாவில் சோர்ந்தாச்சு அப்படின்னாலே அவங்கள எழுப்ப முடியாது, எழுப்பவே முடியாது. ஏன்னா ஆத்துமா சோர்ந்து போயிடும். சில குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா ஆத்துமாவிலே ஒரு சோர்வு. அது கடனுக்கு ஒரு சோர்வா இருக்கலாம். கடன் பிரச்சனை, நிறைய வீட்டுல இந்த கடன் பிரச்சனை தான்ப்பா. காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு, கையில் பணம் இருக்காது, பக்கத்து வீட்டில் வாங்கியிருப்பாங்க, நிறைய பணம் தேவைப்படும். பிஸ்னஸ்னா அதுக்கு பணம் வேணும், விவசாயம்னா அதுக்கு பணம் வேணும், கம்பெனி வச்சுக்கணும் அதுக்கு பணம் வேணும், வெளியூர் போனோம்னு அதுக்கு பணம் வேணும். எல்லாமே பணம் பணம் பணம். ஒருவேளை கையில் காசு இல்லை அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்னா, மணி இல்லை அப்படின்னா சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, அப்ப இயேசு கிறிஸ்து எதெல்லாம் சகித்தார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல எதெல்லாம் சகித்து கொண்டார், அது எல்லாவற்றையும் நம்ம நினைத்து கொள்ளணுமா. அப்படி நம்ம நினைத்து கொள்ளும் போது ஆத்துமா சோர்ந்து போகாது. ஏன்னா இன்னைக்கு நிறையருடைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆத்துமா சோர்ந்து போயிருது. நம்ம இயேசுவை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் அந்த லக்கை நோக்கி நம்ம கரெக்டா ஓட முடியும். ஐயோ, இவன் அப்படி சொல்லிட்டானே, அவன் அப்படி சொல்லிட்டானே, இந்த குடும்பத்துல சொந்தக்காரன் அப்படி சொல்லிட்டானே, இதையே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா எந்திரிச்சு போகலாம் முடியாது. அதான் முதல் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். நம்ம பொறுமையா ஓடணுமா, படுத்துடக்கூடாது. ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அப்படி சொல்லி வீட்டிலே படுத்துடக்கூடாது. காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே எந்திரிச்சு வெளியே கிளம்பி போயிடணும். டிசம்பர் மாசத்துல வண்டியில கீழே விழுந்துட்டேன், 2 வீலர்ல. சாயங்கால நேரத்துல கீழே விழுந்த உடனே எந்திரிச்சு பார்க்க காலில் ரத்தம் வடியுது. உடனே பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, போயிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல மறுபடியும் கிளம்பி போயிட்டேன். கையில காலில் எல்லா பக்கமும் அடிதான். ஆனா ஒரு 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டேன். இதை ஏன் இன்னைக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா, பாடுகள் உபத்திரங்கள் எது வந்தாலும் சரி மறுபடியும் எந்திரிச்சு வெளியில போயிடணும். நான் 2016 ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டுவேன், நிந்தைகள் அவமானத்தோடு வாழ்ந்தவன். தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய சொல்லி ரொம்ப ஆசை. யாரை நான் அனுப்புவேன், நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தேன். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணி மேய்ப்பன் சாவி கொடுத்து அழகா ஊழியத்திலே அழைத்து கொண்டு வந்தார். 10 வருஷம், ரொம்ப இல்லை, 10 வருஷம் தான். இந்த 10 வருஷத்துக்குள்ள கர்த்தர் அநேக தேசத்துக்குள்ள கொண்டு போயிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தைய அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வாழ்க்கை தான். அது எல்லாம் சகித்து கொள்ளும் போது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் தான் கிருபை செய்ய முடியும். இன்னைக்கு குடும்பமா முழு நேர ஊழியம் பண்றோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எந்த உபத்திரம், எந்த பாடு, எந்த பிரச்சனைக்கு நடுவில் கண்ணீரோடு ஒருவேளை இருக்கிறீங்களா, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. முதலாம் வசனத்தை வாசித்தால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அதுல ஒரு பாயிண்ட் வந்துச்சு, பாரமான யாவற்றையும். ஆத்துமா எதுல சோர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாரமான காரியம். பாரமான காரியம் ஒரு மனுஷனுடைய இதயத்துல இருக்குமானால் ஆத்துமா சோர்ந்து போயிரும். ஏன் ஆத்துமாவெல்லாம் சோர்ந்து போயிருக்குப்பா? பாரமான காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், ஆத்துமாவெல்லாம் சோர்ந்து போயிரும். என் வாழ்க்கையில இது ரியலா நடந்திருக்கு, நான் உண்மையை சொல்றேன்ப்பா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நமக்கு திரளான சாட்சிகள் சொல்லி எழுதப்பட்டிருக்குல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அது முழுசா அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய கண்டினியூ அப்படியே வந்துட்டு இருக்கும். ஆகையால், ஆகையால் அப்படின்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா உட்காந்து வாசித்து பார்க்கணும். அங்க ஏகப்பட்ட சாட்சி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, கர்த்தருக்காக எப்படி எழும்பி பிரகாசித்தாங்க, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நமக்கு இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது. அப்படிலாம் சொல்லிட்டு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நமக்கு நிறைய சாட்சி இருக்காப்பா. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எப்படி வாழணும், என்ன செய்யணும், நமக்கு ஏகப்பட்ட ஆலோசனையா
ஒரு முழு பைபிள் நம்ம கையில் இருக்கு. மோசே எப்படி ஜனங்களை வழி நடத்தினாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு, எல்லாமே அப்படியே பைபிள் அப்படி லிஸ்ட் போட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அதான் திரளான சாட்சிகள், திரளான சாட்சிகள். நமக்கு அவ்வளோ சாட்சி வச்சிருக்காரு. அப்போ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். இப்போ சும்மா இருக்கும்போது செல்ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்காங்க, வேண்டாம், அது ஒரு ஓரமாக வைங்க. செல்ஃபில் இருக்கட்டும், செல்ஃபில் இருக்க பைபிளை கையில் எடுத்து வைங்க. கையில் இருக்க செல்ஃபோனை செல்ஃபில் தூக்கி வைங்க, சரியாக போயிடும், பிரச்சனை சரியாக போயிடும். எவ்வளோ நேரம் பிரச்சனை அப்படின்னா, நம்ம கையில் இருக்க செல்ஃபோனு செல்ஃபுக்கு போகணும், செல்ஃபில் இருக்கிற பைபிள் நம்ம கைக்கு வரணும், அவ்வளோதான் பிரச்சனை. இப்போ நிறைய குடும்பத்தில் பைபிளை செல்ஃபோனில் எல்லாமே இதிலே பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. தனியாக கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. செல்ஃபோன் தேவைப்பட்டாடுங்க, இல்லைன்னா ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுருங்க, சரியாக போயிடும். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, அப்போ நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழணும், நித்திய ஜீவனுக்கு போகிற வழி என்ன, எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு புதிய ஏற்பாட்டில். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சீசர்கள் எப்படி வாழணும் அதையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து போதிக்கிறார். நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி வாழணும், எல்லாமே போதிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா, நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனுஷன் வளரணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டா மட்டும்தான் நம்ம லெக்கையை நோக்கி ஓட முடியும். ஏன்னா சுற்றி பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக பேய் மாதிரி எல்லா அசுத்தாவிகள், எசபேலு, தந்திரமான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாத்துற ஆவிகள், மோசம் போக்குற ஆவிகள், இச்சையை கொண்டு வர ஆவிகள், இப்படிதானே சுற்றி கிடக்கு. இதெல்லாம் தள்ளிட்டு சீ என்று வெறுத்து, அது விக்கிரமா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், அருவருப்பான காரியம் இருக்கலாம். அந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பொல்லாத ஆவியர், இதெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு எப்படி தள்ளி நிற்க ஓட முடியும்? நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியார் நமக்கு எல்லாமே சொல்லி தருவார். நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தா மட்டும்தான் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதில் அடிமையாக இருக்காங்க? பொய் பேசி பொய்யில் அடிமையாக இருக்காங்க. பாவம் செஞ்சு பாவத்தில் அடிமையாக இருக்காங்க. இச்சையை உள்ள வரும்போது இச்சையில் விழுந்துருக்காங்க. எத்தனை பாவம் இருக்கு. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், பாவம் எங்க இருக்கு அப்படின்னா நெருங்கி நிக்கி, தள்ளிலாம் இல்லை. பாவம் எங்க நிக்கினா நெருங்கி நிக்கி. இந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஐயா, நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், ஒரு நாள் ஆவியில வளர முடியவே முடியாது. என் பக்கத்துல என்ன இருக்கு? நம்மை சுற்றி, நம்மளை சுத்தி நெருங்கி நிற்கிற, அப்ப நம்மளை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா நெருங்கி நிற்கிற பாவம் இருக்கா. நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலயே முடங்கி செத்து போயிடுவாங்க. எனக்கு ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு. அவங்க அம்மா டீச்சரு, கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷத்துலேயே கணவர் விட்டுட்டு போயிட்டாரான். அப்போ அந்த தாயார் ஒரே ஒரு பையன்தான். அந்த ஒரு பையனை காலேஜ் செகண்ட் இயர் வரையும் நல்ல பத்திரமா, நல்ல அழகாக அந்த பையன் அம்மா கூட போய்ட்டு வருவான். நல்லா படிக்கிற பையன் தான். காலேஜ் போனதுக்கப்புறம் வேறு காலேஜுக்கு சேர்ந்தான். ஃபஸ்ட் இயர் நல்லா தான் படித்தான். செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் காலேஜுக்கு போகவே இல்லை. 2 மாதமாக போகலை. அந்த தாயார் ஜபகுறிப்பு கூட்டிருந்தாங்க, பேசினேன். அப்போ சில காரியங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பையன் மாடியில் தான் இருக்கிறான், வீட்டு விட்டுலாம் வெளியில் போக மாட்டான், தேவையில்லாமல் எங்கேயும் பழக மாட்டான், 2 செல்ஃபோன் வச்சுருக்கான், 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயும் கிடக்கான்.
வெளியே வரமாட்டுங்க, பூட்டிக்கிடுறான். வேற ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது அப்படின்னாங்க. காலேஜ் போல 2 செல்போன் வச்சிருக்கான். ஒரே ரூம்ல அடைக்கப்பட்ட வாழ்க்கையா மாறிட்டு. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நெருங்கி நிற்கிற பாவம். அது இந்த கையில செல்போன் மூலியமாவே நிறைய குடும்பத்துல அவங்களாவே ஒரு பிரச்சனைக்குள்ள போயிருந்தாங்க. ஒரு மனுஷன் வேலை செஞ்சு ஒரு 100 ரூபா இல்ல 200 ரூபா இல்ல ஒரு 300 ரூபா இல்ல ஒரு 500 ரூபா 1000 ரூபா வேலை செஞ்சு சாப்பிடும்போது அதுல ஒரு சந்தோஷம் பரிபூர்ணமா இருக்கும். நான்லாம் 11 வயசுல இருந்து நான் வேலைக்கு போயிருக்கேன். நான் சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். வேலை செஞ்சு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். என்ன வயிறு பசிக்கு வேலை பார்த்துருப்பேன். காலையிலேயே போயிடுவேன், நைட்டு தான் வருவேன். வேலை 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 வேலைன்னு சொல்லி ஒரே வேலை தான். கையில் பைபிள்லாம் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல, ஒரே வேலை செஞ்சேன், அவ்வளோதான். அப்புறம் வியாபாரம் பார்த்தேன். அப்புறம் நஷ்டப்பட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த மாயான உலகத்துல யாருக்கா ஓடுறோம்? கர்த்தருக்கா ஓடுவோமே, வாழ்ந்தா கர்த்தருக்கா வாழ்வோமே. அப்ப நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் தள்ளி விட்டா மட்டும்தான் நம்ம கரெக்டா ஓட முடியும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசுவை நோக்கி. அப்ப நம்ம எப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த வழியில நம்ம போய் சேர்ந்தா மட்டும்தான் பரலோகத்துல போய் சேர முடியும். இல்ல பிரதர், நான் எப்படினாலும் வாழ்வேன் பிரதர் அப்படின்னா பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 hour சர்வீஸ். அந்த 1 hour சர்வீஸ் கரெக்டா சர்ச்சில் உட்காந்துருவாங்க. மற்ற நாள் கையில பைபிள் எடுக்கவும் மாட்டாங்க, வாசிக்கவும் மாட்டாங்க. அப்புறம் நெருங்கி நிற்கிற பாவம்லாம் அது நெருங்கியே தான் நிற்கும். இவங்க விலையும் போக மாட்டாங்க, அதோடயே இருப்பாங்க. ஆக மொத்தம் எங்களோட வாழ்க்கை ஒரு அசுத்தமும் ஒரு அருவருப்பும் ஒரு கேடான வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. தேவனை தேடினால் ஆசீர்வாதம், தேவனுடைய சமூகத்துக்கு போனால் ஆசீர்வாதம். ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கேன், சர்ச்சுக்கே போக முடியாது, நான் ஒரு அடைக்கப்பட்ட வாசல் இருக்கேன். உங்க கையில பைபிள் இருக்கா? வீட்டுக்குள்ள முழங்கால் போட முடியுமா? நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற நாட்டில் முழங்கால் போட முடியுமா? செல்போன்லாம் ஓரமா வச்சிருங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, முழு பைபிள் வாசிங்க. ஆவியான உங்களோடு பேசுவார். எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும், எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷன் கிடையாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நெருங்கி நிற்கிற பாவத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நெருங்கி நிற்கிற பாவத்துல அப்புறம் சிக்கி அப்புறம் எம்மா ஐயா முடியலன்னு கிடப்போங்க. என்ன காரணம்? நெருங்கி நிற்கிற பாவம். நைட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்க, தூங்குறதுக்கு பார்த்தா 2 மணி. 6 மணி நேரம் 7 மணி நேரம் செல்போன் மட்டும்தான். வீட்டில் அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க. சில கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மனைவிட்ட பேசுறது கிடையாது. எத்தனை வீட்டில் செல்போனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. வேற வேற வெப்சைட்டில் போய் பல மணி நேரம் அடிமையாக இருக்கிறாங்க. நெருங்கி நிற்கிற பாவத்திலே சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மனுஷனை யாராவது தூக்கி விட்டா மட்டும்தான் வெளியே வர முடியும். நிறைய வீட்டில் ஆன்லைனில் போய் பணம் கட்டி என்னெல்லாமோ விளையாடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அடிமையில இருக்கிறாங்க. அது எல்லாமே நெருங்கி நிற்கிற பாவம் தான். நைட்டானா தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், வேசித்தனம், விபச்சாரம், ஓரினை சேர்க்கை,
விக்கிரக வழிபாடு, மாந்திரியத்துக்குள்ளே எத்தனையோ இடத்துக்குள்ள போயிருந்தாங்க. நெருங்கி நிற்கிற பாவம். இதெல்லாம் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு வெளியில வந்தா கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பம் பிறந்ததுலேருந்து உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கர்த்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வேற. அவங்க விசுவாசத்துல நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஆனா சில குடும்பம் நெருங்கி நிற்கிற பாவத்துல சிக்கிக்கிட்டு அப்புறம் எனக்கு முடியலன்னு கிடப்பாங்க. அதெல்லாம் விட்டு வெளியில வந்தாதான், அதான் அழகா போட்டுருக்கு, தள்ளி விட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. 2 பாயிண்ட் தான். இந்த 2 பாயிண்ட்ல இருந்து என்னைக்கு ஒரு மனுஷன் வெளியில வாரானோ அன்னைக்கு தான் ஆவியில வளர முடியும். ஐயா, நான் ஆவியில வளரணும், அப்ப நெருங்கி நிற்கிற பாவத்தை விட்டு வெளியில வா. வெளியில வந்தாதான் ஆவியில வளர முடியும். ஆவியில ஒரு மனுஷன் வளரணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா நெருங்கி நிற்கிற பாவத்தை விட்டு வெளியில வா. அப்ப அந்த குடும்ப ஆசீர்வாதமா மாறிடும். இல்லையா, நான் இதுலயே இருப்பேன், நான் அங்கேயே இருப்பேன், ஒரு நாள் ஆவியில வளர முடியாது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது அந்த மனுஷனோட வாழ்க்கை தேவையில்லாத காரியத்தில் இருக்கக்கூடாது. நம்மளை நித்திய ஜீவனுக்கு கூட்டு போறாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதே போலதான் நம்ம வாழணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட் அழகா இருக்கு. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடுனா ஓடணும்னா எப்படி அர்த்தம்? வீட்டில் செல்போன் இருக்கும், டிவி இருக்கும், இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி ஏகப்பட்டது மைண்ட்ல இருக்கும். ஆனா செல்போனும் தேவையில்லாம் பார்க்கக்கூடாது, வீட்டில் டிவியில் நாடகமோ படமோ தேவையில்லாம் பார்க்கக்கூடாது. பல விதமான பாவ அடிமைக்கு பல மெத்தடில் இன்னைக்கு இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் பரலோகத்துக்கு போற பிள்ளை, எனக்கு பரலோகம் வேணும், நான் பரலோகத்துக்கு போகணும். அந்த வைராக்கியத்தோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையோடு ஓடணுமா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். பொறுமையோடு ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஜெபிக்க போகிறோம். கேளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. புதிய நாளிலும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. சத்திய ஆவியானவரே, சத்தியத்தில் எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பரிசுத்தத்தில் வழி நடத்துங்க. ஜீவனுள்ள தேவனை பின்பற்ற உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க. உங்க பிள்ளையா நாங்க வாழணும். இந்த நாளிலும் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை நிறைவா ஆசுறீங்க. ஜெப விஷயம் தாங்கப்பா. கல்லான இறுதி எடுத்து போட்டுருங்க, சதையான இறுதி தாங்க, உங்களுடைய நல்லாவே தாங்க. இந்த நாள் முழுக்க கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. வேலை அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. பரிசுத்தங்களை நிரப்புங்க. அக்னி அபிஷேகங்களை நிரப்புங்க. நிரம்பி ஒளிகிற பாத்திரமா மாறட்டும். கிருபையின் வரலாம் நிரப்புங்க. ஞானம் வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ கையின் கீழ் ஆசுறீங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க. அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசுறீங்க. பண்டக சாலை திறந்து ஆசுறீங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம் அப்பா, எல்லா விதமான ஆசீர்வாதம், சந்ததி ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ணமா ஆசுறீங்க. வெளியில புறப்படைய எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டுங்க. எக்ஸாம் போறான் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கூட புறப்பட்டு போங்க. கையை பிடிங்கப்பா. எக்ஸாம் எழுதும்போது விசேஷமா உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அவங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கிருபை நீங்க கூட இருங்க. முன்னும் பின்னுமா தேவ தூரம் நிப்பாட்டுங்கப்பா. எக்ஸாம் நல்லா எழுதி முடியாத கிருபை செய்யுங்க.
தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் திறங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் தாங்கப்பா. சில குடும்பத்தில் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு ஆசிரிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இருங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. ஏற்ற ஒரு வாசல் விசேஷமாக எனக்கு வேணும்னு சொல்லி யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருக்காங்களோ இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஏற்ற துணையை கொண்டு வாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் இருக்கோ அது எல்லாம் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை புதுப்பிங்க. எந்தெந்த குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்ல எழுதப்படணும். உங்கள் பிள்ளைகளை தொடுங்க, உங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா. மனமிறங்குங்க, மனமிறங்கி தொடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாங்க, எல்லா கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. யுத்தம் நடக்கு, போர் நடக்குப்பா. அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் ஜீவனை கட்டுடுங்க, தேசத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டுடுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுரிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா. தேவனர்கள் அப்போ மினிஷன் ஆசுரிங்க. வெளிநாடுகளில் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், வேலி அடையப்படணும். எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் வேலி அடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேலி அடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிங்க. காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சீமக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இன்னுமாக அப்பா மிஷினரி ஊழியத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. காலை வேளையில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாரையும் உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும், எங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். தேவன் அருளி அப்போ மினிஷன் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும்ப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா, மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா, மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. லேபாலஹதன மேலா ஷபலஹுரபலஹரது ரது கேபாலா கபது பெக்கேதுனா ஷலபாலா கபது பெக்கேதுனி கந்தோ டொரபாலா கபது பெக்கேதுனா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சுங்க. சில குடும்பத்துல வாடகைக்கு வீடு பார்க்குறாங்கப்பா, சொந்த வீடு கட்டிதாங்கப்பா. யாரெல்லாம் வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க சொந்த வீடு தாங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசிரியப்படணும், பிரிந்த குடும்பங்கள் ஆசிரியப்படணும். கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து வரணும். இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்கள் நாமையும் விடட்டு. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.